ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் மீண்டும் நாங்களை வாழ்த்துகிறோம். இந்த நாளிலும் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக எஸ்தரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்திற்கு உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். பாருங்கள், சில நேரம் நாம் என்ன பண்ணுகிறோம், மௌனமாக இருக்கிறோம். சில நேரம் சோர்ந்து போய் இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது என்று சொல்லி உட்கார்ந்து விடுகிறோம். எஸ்தருடைய நாட்களை பார்க்கும் பொழுது அவர் ஒரு ராஜாத்தியா இருக்கிறார். அவருடைய கணவன் ராஜா அகாஸ்வேரு ராஜா 127 நாடுகளை ஆண்டு கொண்டிருக்கிற காலம் அது. யோசித்து பாருங்க, அப்பொழுது யூதர்களுக்கு விரோதமாக ஒரு கூட்டம் எழும்பி சட்டத்தையும் ஏற்றுபடியாக வைத்து விட்டது. நாள் குறிக்கப்பட்டு விட்டது, வருடங்களும் குறிக்கப்பட்டு விட்டது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே என்ன செய்வதென்று அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அங்கலாய்த்துக் கொண்டிருக்கும் பொழுதுதான் மொர்தெகாய், எஸ்தரை வளர்த்த அந்த ஒரு மனிதன், அங்கு அரண்மனையில வாயில் காவலன் வேலை தான் செய்து கொண்டு ஒரு வாட்ச்மேன், நம்முடைய பாசையில சொல்ல போனா, அவர் போய் எஸ்தரை பார்த்து பேசுகிறார். உனக்கு விரோதமாய் நமக்கு விரோதமாய் பெரிய திட்டமே தீட்டி விட்டார்கள். எதிராளிகள் எல்லாமே பலப்பட்டு விட்டார்கள். நீ இப்பொழுது அமைதியாக உட்கார்ந்திருக்கிற காலமல்ல, நீ எழுந்து காரியத்தை நடப்பிக்க வேண்டும். நீ எழுந்து ராஜாவை சந்தித்து பேச வேண்டும் என்று சொல்லும் பொழுது ராணி சொல்லுகிறாங்க, ராஜா அழைக்கவில்லையே, அவர் என்னை கூப்பிடாமல் நாங்கள் சென்றால் செங்கோலை நீட்டாவிட்டால் நான் கொல்லப்பட வேண்டுமே என்று சொல்லுகிறான். பரவாயில்லை, எனக்கு தெரியாது, நீ என்னவா செய்யும் சொல்லும் பொழுது அந்த இடத்துல தான் அந்த வசனத்தை சொல்லுகிறான். இந்த காலத்துல மௌனமாயிருந்தால் யூதரை ரட்சிக்கும்படியாய், மீட்கும்படியாய், காப்பாற்றும்படியாய் வேறொரு இடத்திலிருந்து கூட ஆட்களை கர்த்தர் எழுப்ப முடியும். ஆனால் நீயும் உன் வீட்டாரும் அழிந்து போகிற, உனக்கு பாதுகாப்பு கிடைக்காது. இப்படிப்பட்ட காலத்தில் உதவியா இருக்கும்படி அந்த ராஜமேன்மை கொடுத்திருக்கிறார். எழுந்ததை பயன்படுத்திக் கொள் என்று சொல்லுகிறார். யோசித்து பாருங்கள். உடனே அதை உணர்வடைந்து அந்த எஸ்தர் ராஜாத்தி புறப்பட்டு ராஜாவை சந்திக்கிறார். ஜெபத்தோடு போகிறாள். காரியங்கள் அங்கு மாறுதலாய் நடைபெறுகிறது. ராஜாவின் கண்களில் கிருபை கிடைக்கிறது. ராஜா என்ன பண்ணுகிறார், மீண்டும் ஒரு சட்டத்தை ஏற்றி கையிலே கொடுக்கிறார். முத்திரை போட்டு அனுப்பப்படுகிறது. இவர்கள் எழுந்து முந்திக் கொண்டு காரியத்தை நடப்பித்து சத்துருக்களை மேற்கொள்கிறார்கள், காப்பாற்றப்படுகிறார்கள். எவ்வளவு பெரிய ஒரு மேன்மையான ஒரு அனுபவம். முன்பாக எழுந்தபடியினாலே எல்லா விரோதமான காரியங்கள் அளிக்கப்படுகிறது. இன்னைக்கு நாம் இன்னும் தாமதித்துக் கொண்டிருப்போமானால், நாம் பார்த்துக் கொள்ளலாம் என்று சொல்லி உட்கார்ந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் ஒரு காரியத்தை நாம் நடப்பிக்க முடியாது. சத்துருவை ஜெயிக்கும்படியாய், பிசாசின் கிரிகளை அழிக்கும்படியாய் கர்த்தர் நம்மை எழுப்ப விரும்புகிறார். அதற்காகத்தான் தம்முடைய வல்லமை கொடுத்திருக்கிறார். அதற்காகத்தான் அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். அதற்காகத்தான் ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். ஆனால் இந்த நாட்களில் ஆவியானுடைய பலத்தோடு காரியங்களை நடப்பிக்கும்படியாய் எழுந்த சூழ்நிலைகளை மாற்றுங்கள். கர்த்தர் நிச்சயமாகவே மாற்றுவார். ஒரு குறிப்பிட்ட மலை அடிவாரத்திலே ஒரு பகுதியிலே நிறைய பேர் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுல ஒரு சகோதரியும் வேலை செய்து கொண்டிருக்கிறாள். தினமும் ஜெபிப்பார். கர்த்தர் அநேக காரியங்களை வெளிப்படுத்துவார். அநேக காரியங்கள், வரப்போகிற அழிவுகள், வரப்போகிற நடக்க போகிற காரியங்கள் எல்லாம் இந்த சகோதரிக்கு வெளிப்படுத்துவார். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் கொடுத்திருந்தார். இவ்வளவு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதை மற்றவரிடம் சொல்லுவார். இப்படி நடக்க போகிறது, உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். இப்படி நடக்க போகிறது, இந்த இடத்திற்கு நீங்கள் போக வேண்டாம். ஆனால் அநேகர் அதை அற்பமா எண்ணுவார்கள், அலட்சியம் பண்ணுவார்கள். ஆனால் ஆண்டவர் சொன்ன வார்த்தை அப்படியே நிறைவேறினது. ஒரு முறை ஆண்டவர் பேசினார், நீ எழுந்து இந்த இடத்தை விட்டு, மலை அடிவார்த்து விட்டு வேறொரு பகுதிக்கு போய் நீ பாதுகாப்பான இடத்திற்கு போய்விடு குறித்த இடத்தையும் ஆண்டவர் சொல்லிவிட்டார். ஏன் ஆண்டவரின் சொல்லி கேட்கும் பொழுது, இது நிலைச்சரிவு ஏற்பட போகிறது, இந்த பகுதியெல்லாம் அழிந்து போய்விடும், நீ வேகமாய் புறப்பட்டு போய் எல்லாரிடம் போய் எச்சரிக்கிறார். எல்லாம் சிரிச்சாங்க. எத்தனை ஆண்டுகளா நாங்க இருக்கிறோம், இப்படிப்பட்ட பாதிப்புகளை ஒண்ணுமே செய்யாது, நாங்க பார்த்திருக்கிறோம். பில்டிங் ஸ்ட்ராங், அது ஸ்ட்ராங், நிறைய காரியங்களை பேசினாங்க. இவளும் அப்படி துக்கத்தோடு கடந்து போனால், இவள் போய் அந்த இடத்தை அடைந்த உடனே திடீரென்று நில அதிர்வு, திடீரென்று நிலச்சரிவு ஏற்பட்டு அந்த பகுதிகள் எல்லாம் அழிந்து போனது. ஏராளமான பேர் மரித்து போனார்களாம். இந்த சகோதரிக்கு ஒரு பக்கம் துக்கம், மறுபக்கம் ஆண்டோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததுனால் தப்பிக்கொண்டோம் என்கிற ஒரு மனதில் ஒரு சமாதானம். யோசித்து பாருங்கள், அநேக நேரம் ஆண்டவர் உணர்த்தும் பொழுது நாம் என்ன பண்ணுகிறோம், அப்படியே செய்வதற்கு யோசிக்கிறோம். அப்புறம் பார்த்துக் கொள்ளலாம், நாளைக்கு பார்த்துக் கொள்ளலாம், செய்ய மறுக்கிறோம், கீழ்ப்படிய மறுக்கிறோம். கடைசியில் அதனுடைய பாதிப்பு நம்மை அதிகமாய் பாதிக்கிறது. வாழ்நாள் முழுவதும் அது காயமாய் மாறிவிடுகிறது. அப்படி அல்ல. இந்த வருஷத்துல, இந்த நாளிலும் கூட ஆண்டவர் உணர்த்தும் பொழுது, ஆண்டோட வார்த்தை வரும் பொழுது, நல்ல காரியங்களை ஒருத்தர் சொல்லும் போது அதை ஏற்றுக்கொண்டு உடனே கீழ்ப்படிந்து அதை செய்யும் பொழுது எல்லா சத்துருக்களின் கண்களுக்கும் கிரியைகளுக்கும் தப்புகிறோம்.
அழிவுக்கு தப்புகிறோம், பாதுகாக்கப்படுகிறோம். இந்த நாளில் அந்த பாதுகாக்கிற ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கிறார். அவருடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த புதிய நாளை கொடுத்திருக்கிறேன். ஸ்தோத்திரம் அப்பா. அழிவும் வேதனையும் நிறைந்த இந்த காலகட்டத்துல விசேஷித்த பாதுகாப்பை நீர்தான் கொடுக்க முடியும். அன்று எஸ்தர் எழும்பினார், தன்னுடைய ஜனங்கள் காப்பாற்றப்பட்டார்கள். இந்த நாளிலும் கேட்கிற பிள்ளைகள் தங்கள் குடும்பத்திலே எழுந்து காரியத்தை நடப்பிக்கிறவர்களாய், சமுதாயத்தில் எழுந்து காரியத்தை நடப்பிக்கிறவர்களாய், அழிவை தடுத்து நிறுத்துவர்களாய் மாற்றுவீராக. நீர் வெளிப்படுத்துகிற காரியங்களை கேட்டு கீழ்ப்படியக்கூடிய இருதயம் எங்களுக்கு உண்டாகட்டும். அதோடு மட்டுமல்ல, உம்மை சார்ந்து கொண்டு உடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவர்களாய் எங்களை மாற்றுவீராக. செய்வதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதும் நடத்தல் இருக்கட்டும், பாதுகாப்பு இருக்கட்டும், கிருபை இருக்கட்டும், இயற்கையின் அழிவுகள் தடுத்து நிறுத்தப்படட்டும். நாமம் மகிமைப்படட்டும். துதி கனமகிமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அவனுடைய கரத்துல நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். இது மௌனமா இருக்கிற காலம் அல்ல, எழுந்து காரியத்தை நடப்பிக்கிற காலம். கர்த்தர் நிச்சயமாகவே நமக்கு உதவி செய்வார். இந்த சிந்தனையோடு நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.